கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவர் ஏழையாய் வறுமையாய் இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே. ஒருவர் ஆதரவின்றி தனிமையில் இருக்கிறார் என்று அவரை பிறர் முன்னிலையில் சிறுமைப்படுத்தாதே. ஒருவர் நோயினால் வேதனைப்படுகிறார் என்று பார்த்து அவரை ஒதுக்கி விடாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களின் உயிரை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். என் மகனே, மகளே, வஞ்சிக்கப்படுவதால், சிறுமைப்படுத்தப்படுவதால், ஒதுக்கப்படுவதால் வேதனைப்படுகிறாயா? உன் நம்பிக்கை இழந்து விடாதே. உன் துன்ப துயரங்களுக்குள் ஆண்டவராகிய நான் இருக்கிறேன். உன் மனதுக்கு அமைதியையும் தைரியத்தையும் உனக்கு தருவேன். எப்போதும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. உன்னுடைய ஒவ்வொரு சிரமத்திலும் உனக்காக நான் போராடுவேன். என்னை நம்பு. என் வேத வார்த்தைகளின் நம்பிக்கை கொள். அஞ்சாதே, கவலைப்படாதே. உன் வாழ்வில் மாற்றம் வரும். இன்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.